ஷா தி டார்க் ரிப்போர்ட். அன்னைக்கு விடிய காலையில் ஒரு 3 மணி இருக்கும். எப்பவும் போல அங்கே உள்ள ஒரு டாக்ஸிக்காரர் ஏதாவது சவாரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு ஷார்ட் ஹேர் வெட்டிட்டு கையில் ஒரு சூட் கேஸும் வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. பார்த்த உடனே இவர் அந்த பொண்ணு முன்னாடி போய் நிறுத்துறாரு. அந்த பொண்ணும் நார்மலாக ஏறிக்குது. ஏறும்போது அந்த கையில் உள்ள சூட் கேஸை ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வச்சு ஏறிட்டு இந்த பொண்ணு பார்க்குக்கு போகணும், பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸிக்காரர்கிட்டையும் சொல்கிறாரு. டாக்ஸிக்காரரும் சரி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள பார்க்கில் போய் விட்டுறாங்க. விட்டுட்டு இந்த டாக்ஸிக்காரர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த பொண்ணு திருப்பி போகிறதுக்காக எந்த ஒரு டாக்ஸியும் வராது. அந்த பொண்ணு சொல்லலைனாலும் இந்த டாக்ஸிக்காரர் வெயிட் பண்ணுறாரு. அந்த பார்க்கில் இருந்துட்டு திருப்பி வரும்போது இந்த ஆள் நோட் பண்ணுறாங்க. அவரோட டாக்ஸியில் உள்ள அந்த சீட்டில் வந்து கொஞ்சம் பிளட் கரையாக இருக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணு கொண்டு வர அந்த சூட் கேஸ்லேயும் பிளட்டாக இருக்குது. பின்ன அந்த பொண்ணு எடுத்து வைக்கும் போது இப்போ கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இழுத்துட்டு வரும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருந்துச்சு இந்த சூட் கேஸ். இதெல்லாம் பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி 3 மணிக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இப்படி சூட் கேஸை வச்சுட்டு பார்க்குக்கு வருவாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே அவர் போலீஸ்க்கும் கால் பண்றாரு. இந்த பொண்ணு யாரு? இத்தனை மணிக்கு இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? அது மாத்திரம் இல்ல, அந்த சூட் கேஸ்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? 1999 புசன் சவுத் கொரியால ஒரு பொண்ணு பிறக்காங்க. அவங்க பேர் தான் ஜுங் யோ ஜுன். இவங்க வளர வளர அவங்க இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஈவன் டெலிவிஷன் ஷோஸ் கூட கிரைம் ரிலேட்டட் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரைம்ல வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து வளர்றது இவங்க தாத்தா கூட தான். 2018 இவங்க வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. உடனே இவங்க தாத்தா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பப்ளிக் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன், இன்டர்வியூவும் கூடிய சீக்கிரம் வரும், அதுல நான் செலக்ட் ஆயிட்டேன்னா உடனே வேலை தான் அப்படின்னு சொல்லி 2018 அவங்க படிக்க தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிராண்ட்பா கிட்டையும் சொல்றாங்க. சின்ன வயசுலயே பேரண்ட்ஸை இழந்த நம்ம ஜூங் யோ ஜுனுக்கு வந்து வளர வளர யாரையுமே பிடிக்கல. எல்லாத்தையுமே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது ஒரு கேள்வி கேட்டா கூட ஆமா இல்லனா இல்ல, இதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் தெரிஞ்சவங்க பக்கத்துல நடந்து போனா கூட என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க இந்த ஜூங் யோ ஜுன். மாசம் 2023 வந்து நம்ம ஜூங் யோ ஜுனுக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க வந்து டீச்சர் வீட்டுக்கு போய் படிக்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல ரெஜிஸ்டரும் பண்றாங்க. இதே மாதிரி ஒரு 50-60 கால் போகுது டீச்சர்ஸ்க்கு. நாங்க வந்து இப்படி எங்க பிள்ளைக்கு வந்து கிளாஸ் எடுக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி ஜுங் யோ ஜுன் வந்து அவங்க அம்மா மாதிரி ஆக்ட் பண்ணி கால் பண்ணி இப்படி 50 டீச்சர்ஸ்க்கு வரிசையா கால் பண்ணிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ்க்கு வரிசையா கால் பண்ணிருக்காங்க. திடீர்னு ஒரு டீச்சர் காலும் பிக் பண்ணிட்டாங்க. அவங்க ஆனா பிக் பண்ணும்போது இடம் வந்து ரொம்ப தூரம். அதாவது நம்ம ஜுங் யோ ஜுன்கையும் அந்த டீச்சருக்குள்ள பிளேஸ் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே தூரம். அதனால அந்த டீச்சர் வந்து வேண்டாம், இது ரொம்ப தூரம், உங்களுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஜுங் யோ ஜுன் வந்து இல்ல பரவாயில்ல, எங்க பொண்ணு, அதாவது இந்த ஜுங் யோ ஜுன் தான் அந்த அம்மா மாதிரி ஆக்ட் பண்ணி இல்ல என் பொண்ணை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஓகேவும் சொல்றாங்க. யோ ஜுனும் அந்த டீச்சர் வீட்டுக்கு போறாங்க. நார்மலா அந்த டீச்சருக்கு கதவு திறக்காங்க. ஜுங் யோ ஜுன் வந்த உடனே அவ பண்ண ஆக்ஷன், கத்தி எடுத்து 100 தடவை அந்த டீச்சரை குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க 2018 கிராஜுவேட் ஆயிட்டாங்க. இந்த 2023 அவங்களுக்கு கிட்டத்தட்ட 23 வயசு ஆயிடும். அப்புறம் இந்த யூனிஃபார்ம் அவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த மாதிரி மத்தவங்க யூஸ் பண்ண துணி, பழைய துணி எல்லாம் விற்கிறதுக்குன்னே ஒரு பர்டிகுலர் ஷாப் இருக்கு. அந்த ஷாப்ல இருந்து தான் இந்த ஜுங் யோ ஜுன் வந்து இந்த யூனிஃபார்மை எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டீச்சர் பாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த டீச்சர் ரூமையும் லாக் பண்ணிட்டு இவ வந்து அவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு சூட் கேஸ் எடுத்துட்டு இந்த டீச்சர் வீட்டுக்கு திருப்பி வரா. வந்து அந்த டீச்சரை வெட்டி அந்த டீச்சரோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பேக்ல சூட் கேஸ்ல போட்டு திருப்பி போய் டிஸ்போஸ் பண்ண போறான். இந்த மாதிரி ஒரு நாள் டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இந்த டாக்ஸிக்காரர்கிட்ட அந்த பிளட் ஸ்ட்ரெயின் பார்த்து மாட்டிக்கிட்டான் இந்த டாக்ஸி. அதே மாதிரி இந்த டாக்ஸிக்காரர் இந்த ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது பிளட் ஸ்ட்ரெயின்ஸை பார்த்த உடனே இந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் உடனே இந்த ஜுங் யோ ஜுனை வந்து அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது முதல்ல ஜுங் யோ ஜுன் சொன்னது, அது வேற யாரும் இல்லை, அது என்னோட குழந்தை, எனக்கு அவளை பிடிக்கல, எனக்கு அந்த குழந்தைய பிடிக்கல, அதனால நானே தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி ஜுங் யோ ஜுன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஜூங்யோ ஜூன் வந்து வயிறு ரொம்ப வலிக்கு, இந்த தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இங்குள்ள போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அந்த போலீஸ் ஆபீசரும் ஐயோ பயந்து இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது இவ வந்து பொய் தான் சொல்லியிருக்கா. ஜஸ்ட் நம்மளை வந்து திசை திருப்பறதுக்காக பொய் சொல்லி இங்க கூட்டு வந்திருக்கா, தப்பிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஜுங்க் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரோவர்ட். அதே மாதிரி தெரிஞ்சவங்க ஏதாவது கேட்டா கூட என்ன ஆமா இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுவாங்க அப்படின்னும். பின்ன இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, போன் கால் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு நம்பருமே சேவ்டா இல்ல. அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து திருப்பியும் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கினாங்கன்னு சொல்லல. அவங்க தொடங்கும் போது திருப்பியும் ஜங்கு சொன்ன ஒரு கதை தான், எனக்கு வந்து ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு, அதனால நான் தெரியாம கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அனுப்பியிருக்காங்க. இதை நம்பாத போலீஸ் திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க ரெண்டாமத்ததா சொன்ன விஷயம், யாரோ ஒருத்தவங்க அவங்கள கொண்டு வச்சிருந்தாங்க, அவங்க பாடியை டிஸ்போஸ் மட்டும் தான் நான் பண்ணேன், நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி ரெண்டாமத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுவுமே போலீஸ் நம்பல. மூணாமத்த தான் ஜுங்யோஜுன் சொன்ன விஷயம் தான் எனக்கும் டீச்சருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆச்சு, அது கொஞ்சம் முத்தி அடிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி இதை நம்பாத போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஜுங்கு ஃபருடா கிட்ட ஒரு பெரிய உண்மையை, அதாவது ஜுங்கு ஃபருடா எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு சொன்ன ஒரு உண்மையை சொல்ல வச்சிருக்காங்க. இது வந்து ரியலா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன ஆன்சர் அப்படி. அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு கொலை பண்ணா எப்படி இருக்குன்னு அதை ஃபீல் பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, கொலை பண்ணா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு அதை எனக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அங்குள்ள போலீஸ்க்கும் அங்குள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச்ல நம்ம வந்து அவங்க 2018 கிராஜுவேட் ஆயிட்டாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணதாகவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த இன்டர்வியூவர் கால் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜுங்யோ ஜுன்க்கு வந்து இங்கிலீஷில் ஒரு ட்ரைனர் ஆகணும் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு அதில் டேலண்ட் இல்லை. ஸோ இதே மாதிரி அந்த இன்டர்வியூவர் கூப்பிட்டு ஒரு ஆன்சர் கேட்கும்போது நம்ம ஜுங்யோ ஜுன் சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அமைதியாக தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் கேட்கும்போது எஸ் ஆர் நோ அது மட்டும் தான் சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த இன்டர்வியூவர் வந்து இந்த வேலைக்கு நீங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஜூக்கு வந்து ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தினதாகவும் இங்கிலீஷே அவங்க வெறுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்படி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு தேடி இப்படி இங்கிலீஷ் டீச்சர் கால் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் டீச்சர் பேர் தான் ஹேமா. இதே மாதிரி 50-60 டீச்சர்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் கால் எடுக்கல, இல்லைன்னா ரொம்ப லொகேஷன் தள்ளி இருந்துச்சு. நம்ம கடைசியில நம்ம ஜூங்கியோ ஜூனுக்கு கிடைச்ச ஒரு ஆள் தான் ஹேமா. ஸோ இதே மாதிரி வராங்க, குத்துறாங்க, கொலை பண்றாங்க, நம்ம போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் நம்ம போலீஸ்கிட்டையும் நம்ம ஜுங்யோ ஜூன் வந்து சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னு பார்க்கலாம். நவம்பர் 2023 வந்து இவங்க லைஃப் டைம் இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் ஃபுல்லாவே இவங்க ஜெயில தான் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2024 ஜூலை மாசம் சொல்லியிருக்காங்க, அப்படியே இவங்களை வெளியே விடுறதா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் கொடுத்துட்டு தான் வெளியே விடுவாங்க. எப்பவுமே இவங்க வந்து போலீஸ் கஸ்டடிக்குள்ளதான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டு பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.